அடுத்து இன்னும் ஒரு மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ராமாண்ணே இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். திமுக காரன் கடவுளானே, அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. இதே தாத்தா காலத்து டெக்னிக்னு இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கதான் வந்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பார். நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கானவர். 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பான். அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கடைசியா கொடுத்தோன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாங்க. 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.